போகலாம். இந்த ரைட்டில் போகணும். இந்த ரைட்டாண்ணா? ஆமாம். மெயில் தான் மூவ் பண்ணு, அதுக்கப்புறம் ப்ரிப்பேர் ஆகிக்கலாம் ஆட்டோமேட்டிக்காக. நீ வண்டி ரிலீஸ் பண்ணிட்டாலே உனக்கு கொடுக்குற பயம் கிளியர் ஆகிடும். பஸ் அங்கே வருது. இண்டிகேட்டர் போட்டு போயிட்டே இருக்கு. அவ்வளோ பஸ்காரை பார்க்காத. அவ்வளோ நீ இவ்வளோ தூரம் வெளியே வந்துட்டு பஸ்கார் லெஃப்ட் போகிற ஒரு 6 அடிக்கும் போகிற பார்த்துக்கோ. ஆமாண்ணா போயிட்டாரா? போகலாம். அதுக்கு அந்த இண்டிகேட்டர் போட்டு இண்டிகேஷன் கொடுக்குறது வேற ஒன்றும் இல்லை. இவங்கெல்லாம் மதிக்க மாட்டாங்க, தூக்கிக்குள்ளே போட்டு போயிடுவாங்க. சரியா? போகலாம். ஹலோ, சொல்லுங்கள். ஆமாங்கண்ணா, நீங்கள்? ஆமாங்க. சொல்லுங்கண்ணா, போகலாங்க. அண்ணா ஒரே நிமிஷம் லைன். அண்ணா ஒரே நிமிஷம் இல்லைங்க. செயலில் உனக்கு இடிக்குதுன்னு பயமாக இருக்குண்ணா. வண்டி கொஞ்சம் நேராக விடு பார்க்கலாம். சரி, இங்கே நேராக விடு. இப்போ ரைட்டு மாற்று ஃபுல்லாக போயிடுச்சா? போயிடுச்சா போல இருக்குங்க. போயிட்டு அது எடுக்கல. அண்ணா ஒரே நிமிஷம் லைனில் இருங்க. உன்னோட டவுட்டுக்கு உங்கள்கிட்டே பதில் இருக்கு முனேஷ். நம்ம ரோடு. அண்ணா எப்போ வேணுங்கண்ணா? தெங்கு மரகடா பொலேரோவில் நம்மள்ட்ட இல்லைங்கண்ணா. அதுவும் தெங்கு மரகடாக்கு நம்ம ஏரியாவில் யாருமே வண்டி தரமாட்டாங்கண்ணா. இல்லைண்ணா, வாய்ப்பு இல்லை, தரமாட்டாங்க. அண்ணா தரமாட்டாங்க. ஆமாம். நீங்கள் தெங்கு மரகடான்ற வார்த்தையை யூஸ் பண்ணாலே செல்ஃப் டிரைவிங் கார் கொடுக்குறவங்க யாருமே தரமாட்டாங்க. ஓகேண்ணா. அது தெங்கு மரகடானா அது எங்கண்ணா இருக்கு? நான் பவானி சாகர் டேம் இருக்குங்களா? ஆமாங்கண்ணா. டேமுக்கு பின்னாலங்கண்ணா. அது நேர் மேலேங்களா? நேர் பின்னால், டேமுக்கு பின்னாலங்கண்ணா. அது வந்து ஒரு மிகப்பெரிய ஃபாரஸ்ட்டுங்க. சிங்கத்தை தவிர மீதி எல்லாமே இருக்கு. சிறுத்தை, புலி, கரடி, ஸ்டே பண்ணுறதுக்கும் இது இருக்குங்களா? அப்ரூவ்டே கிடையாது. அப்புறதுக்கு அங்கே போகிறாங்க நாங்கள் சும்மா பசங்க ஃபாரஸ்ட்டுக்கு போய் ட்ரெக்கிங் போகணும். அதுக்கு உங்களுக்கு அப்ரூவ்டு தர மாட்டாங்க. அவ்வளோ சீக்கிரம் ஃபாரஸ்ட் ஆஃபீஸர் வந்து அந்த ஊருக்குள்ளே இருக்கவங்கள தவிர வேறு யாருக்குமே அப்ரூவ்டு கிடையாது. அங்கே 2 பஸ்ஸு தான் ஓடுதுங்க. அந்த பஸ்ஸுலேயுமே அங்கே லோக்கல் ஆளுங்க மட்டும்தான் ட்ராவல் பண்ண முடியும். அங்கே செக் போஸ்ட்டில் வந்து பஸ்ஸுக்குள்ளே ஏறி அவங்க லோக்கல் ஆளாக இல்லையான்னு பார்த்துட்டு தான் விடுவாங்க. நான் போயிருக்கேன். அதுவும் ஒரு 6 கடந்தால் மட்டும்தான் அந்த ஊருக்குள்ளேயே போக முடியும். நான் ஒரு நிமிஷம் சொல்லுதுங்க. சீட் மட்டும் பண்ணிக்க தம்பி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவர் ஹைட்டுக்கும் சீட்டு எவ்வளோ தூரம் டிஸ்டன்ஸ் இருந்திருக்கும். அப்போ நீ வண்டியில் ஏறினப்போ அதை பண்ணியிருக்கீங்கன்னா நான் தான் முதல்ல சொல்கிறேன், கிளச்சை பிடிச்சா உனக்கு ரிசல்ட் தெரியும்னு. கிளச்சை நல்லா ஈஸியாக பிடிக்காம தான் இருந்தது.
பார்த்துருக்கலையா? பார்க்கலையா? ஆத்துல இருந்து வெளில வருதுங்களா? ரைட்ல போகணும். ஃபுல்லாக போகிறேன் குவாலிஸ் நான் தான் ஓடிட்டு வருவேன். ஓ அப்படிங்களா? சரி. இதை தாண்டினா தான் நம்ம அந்த ஊருக்குள்ளேயே போக முடியும். ஓ முழுசாகவே அங்கே 45 வீடு தாங்க. அப்படிங்களா? ஈர் என்ன பண்ணியிருக்கோம் முனேஷ்? ஏன் இப்போ இவ்வளோ பெரிய குழி இருக்குது. இப்போ நீ வாட்டுக்கு இப்படி எக்ஸிலேட்டர் மிதிச்சின்னா இப்படி வந்து பிரேக் அடிச்சு நிறுத்தினா பின்னால் வர வண்டிக்காரங்க என்ன பண்ணுவாங்க? இப்போ யோசிக்கணும்ல முனேஷ். கண்டிப்பாக போகலாம். நான் ஒன்றும் பண்ணல, நீ தான் ஓட்டு. கார்ல மேலே ஏறி உட்காந்து தான் போக முடியும் அந்த கண்டிஷனுங்க. வண்டி வரும் பாருங்க, இன்ஜினுக்கு மேலே தண்ணி, பானட்டுக்கு மேலே தண்ணி வரும் பாருங்க. அது எத்தனை போட்டிருக்கோம் முனேஷ்? எல்லா ஃபாரஸ்ட்லேயும் போய் சுற்றி அடி வாங்கிட்டு வந்தாச்சுங்க. இன்னைக்கு கல்யாணம் ஒன்று முடிஞ்சதும் அன்னையோட பூராமே இது கல்யாணம் ஆனதுக்கு இல்லை, மேரேஜுக்கு அப்புறம் போனதாங்க. எல்லா அனிமல்ஸும் பார்த்தாச்சுங்க. சிறுத்தை, புலி. பர்மிஷன் வாங்குற மாதிரி இருந்துச்சு. ஆமாண்ணா, அப்போல்லாம் எவ்வளோ 40 டிஷர்ட் கொண்டு போனோம். அப்போ பர்மிஷன் கொடுத்தாங்க. இப்போல்லாம் கொஞ்சம் ரொம்ப கடுபடி பண்ணுறாங்க. வண்டி இன்ஜின் வரைக்கும் தண்ணி போயிருக்கு பார்த்தீங்களா? அதான் நைட்டில் கத்திக்கிட்டே இருப்பாங்க. யானையை துரத்துவாங்க, தட்டு எடுத்து தட்டுவாங்க, ட்ரம்ஸ் அடிப்பாங்க. 6 மணிக்கு ஹோட்டல் கிடக்காரு தம்பி, 10 நிமிஷத்தில் கடையை சாத்திடுவேன், வேணா பரோட்டா வாங்கிட்டு போங்கன்னாரு. ஹோட்டல் கிடக்காரு அந்த ஏரியாக்குள்ள ஒரு சின்னதாக ஒரு கடை வச்சுருக்காரு. ஹோட்டல் மாதிரி இருக்கு. போறாரு போகல, அது நமக்கு வேண்டியதில்லை முனேஷ். நமக்கு வழி இருக்கா முனேஷ்? கார்னடி வண்டி வந்துச்சா முனேஷ்? அவர் போறாரு போகல, அவர் என்ன பண்றாரு நமக்கு தேவையில்லை, நம்ம என்ன பண்றோம் புரியுதா? அவர் போயிட்டாருன்னா நம்ம நிறுத்திக்கலாம், போகலைன்னா ஓவர்டேக் பண்ணி வந்துக்கலாம். அவர் போறதுக்குள்ளே நம்ம யோசிச்சு அதை சிரமப்பட்டு வரக்கூடாது. சரிங்களா? ரைட் போகலாம். இன்னைக்கு ரைட்டில் போடுங்க. ஹார்ன் அடிக்கணுமா முனேஷ்? ஏன் முனேஷ் சொல்லி அடிக்க மாட்டேங்கிற? புரியல. ஹாரனும் ஸ்டேரிங்கில் தான் இருக்குது. ஹாரனும் தனியாக ஒரு இருக்குங்க. ஆமாங்க, கை எடுத்து தான் அடிக்கணும். ஆஃப் ஆகி 1/2 மணி நேரம் ஆச்சுங்க. நேர் கடைசியில் இருக்கு. ஹார்ன் அடிக்கணும் முனேஷ். ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்யணும் தம்பி, அதை புரிஞ்சுக்கங்க தங்க. சரியா? ஓகேண்ணா. மறுபடியும் கட் ரோடு வருது, ஹார்ன் அடிக்கணும். அங்கேருந்து கரகரன்னு வந்து நேரம் வண்டியில் இடிச்சிடுவாங்க. ஏன் ஹார்ன் அடிச்சு வர மாட்டேயாம்பாங்க. திருப்பி நீ ஏன் ஹார்ன் அடிச்சு வர முடியாதுன்னு கேட்க முடியாது, ஏன்னா நம்மளது பெரிய வண்டி. ஓகேண்ணா. உருவம் பெருசாக பிரச்சனைகளும் பெருசாகிட்டே தான் போகும். அதுக்கேற்ற மாதிரி அது இல்லாமல் நம்ம தான் தவிர்த்து போய்க்கணும். கடைசியில் இருக்கு. ஆல்ரெடி அவர் எப்படி போய்கிட்ட இருந்துச்சா? இவன் இந்த மாதிரி இருந்தால் ஹார்ன் அடிக்கணும். அது ஓரமாக போகிறவங்களுக்கு ஹார்ன் அடிச்சு முடியாது. ஸ்பீடு இருக்கிறதே தெரியல. எனக்கு தெரிஞ்சது பிரேக் குடிப்பேன்னு பார்த்தேன். தப்பு என்றது நான் முடிச்சிருக்கணும். சாரிண்ணா.
ஸ்பீடு பிரேக்கு தெரியலைங்கிறது பதிலே இல்லையே முனேஷ். தவறான பதில் இல்லை முனேஷ். திடீர்னு ஒரு குழந்தை குறுக்க வருது, குழந்தை தெரில பையா, அப்படி சொல்லுங்க. இதெல்லாம் கேட்பாங்க சம்பவம் நடந்ததுன்னா. தெரிஞ்சுதான் இண்டிகேட் லெஃப்ட் போட்டு ஸ்பீடு பிரேக் இப்போ தெரியுதா? தெரியுதுண்ணா. பெயிண்ட் அடிச்சுக்காட்டி தெரியுதுண்ணா. அதானே மெயின்டைன் பண்ணுவோம், இல்லாட்டி ஆஃப் ஆகிடும். நம்ம ரோடு அவ்வளோதான். நீ ரைட்டு பாரு, பார்க்காம போ. நம்ம ரோடை யூஸ் பண்ணினா நீ சிரமப்படாமல் போய்க்கலாம். இப்போ நீ மிரர் யூஸ் பண்ணி அந்த ரோடு பிடிச்சிடணும். அவருக்கு ஒரு ஹார்ன் அடிக்கணும். கண்டினியூஸாக பார்க்கக்கூடாதுடா. ஒரு செகண்டு தான். அவங்க எவ்வளோ செகண்ட் நம்மளை கிராஸ் பண்ணுவாங்க, நம்ம ரைட்டில் போக முடியுமா முடியாதுங்க, அந்த ஒரு செகண்டு நீ முடிவு எடுத்துடணும். பட் கீர் என்ன பண்ணியிருக்கணும்? இந்த ஸ்பீடில் தான் நான் போகிறேன். பத்தலையே. அப்போ நீ எக்ஸைட்டை கொடுத்துருயே. வண்டி ஸ்பீடாக போகிற மாதிரி தெரியுது இல்லையா? 4வது கீர் போட்டு பாரு, சும்மா போடு. பிரேக் அடிச்சு போட்டு பிரயோஜனம் இல்லை, விட்டுரு. உள்ளே போ. எக்ஸைட் யூஸ் பண்ணிட்டு கீர் மாற்றி தான் வேறு வழி இல்லை. செட்டிவானை லெஃப்ட் திருப்பிக்கலாம். செட்டிப்பானா இந்த மீனாட்சி ஹாஸ்பிட்டல் வழியாவே இல்லை, இதில் இருக்குது. இப்படியே லெஃப்ட் ஏறிக்கலாமா? இண்டிகேட்டர் போட்டீங்களா? ஓகேண்ணா. அதுக்குள்ள நம்ம மேடம் வந்துட்டாங்க. அது மோனேஷ் ஓட்டுற அழகை பார்த்துக்கிட்டே இருக்கலாம்ண்ணா. சரி bro. ஏன்னா நேரம் போகலாம். அப்போ நீ பின்னால் பார்க்கக்கூடாது. நீ முன்னால் இங்கே நிற்கிற ஆட்டோ தானே பார்க்கணும். அதான் ஸ்டேரிங் ஃபுல்லாக ரைட்டில் திருப்பிடணும். நீ பின்னால் பார்த்து தான் ரைட்டில் திருப்பி கீர் என்ன பண்ணுவோம். நாய் தான் வருமானம் தரல. போகலாம் தம்பி. டைமிங் வேஸ்ட் பண்ணக்கூடாது, புரிஞ்சுக்கோ. ஒரு செகண்ட்னால ஒரு செகண்ட் அது வேஸ்ட்டு தான். நிறுத்திக்கலாம், தப்பு இல்லை. மறுபடியும் ஃபஸ்ட் கீர் போட்டு கூட போகலாம், அவ்வளோதான். இவங்கள்ட்ட எல்லாம் வம்பே வச்சுக்க கூடாது, போகலாம். மோனேஷ் ரிப்பீட்டடாக பின்னால் பார்க்கக்கூடாது மோனேஷ். ஒரு செகண்டு தான் பார்க்கணும் மோனேஷ். சரி, அந்த ஒரு செகண்டில் நீ பூராத்தையும் புரிஞ்சுக்கணும் மோனேஷ். செகண்ட் கீர் போட மோனேஷ். உங்களுக்கு எத்தனை நாள் லீவு? அவ்வளோதான். ரெண்டு நாள் முன்னாள் வரும். பொங்கல் மாட்டுப்பொங்கல் 2 அவ்வளோதான். அங்கே ஒரு நாள் லைட் ஆகுது. போய்க்கிறேன், பார்த்தேன். நீங்கள் வர முந்தின நாள் நைட்டே சொல்லிடுங்க. ஓகே. லெஃப்ட் வச்சு நாலு ரோடு ரைட்டு.
ரைட்டில் போட்டுக்கணுமா மனுஷ்? பூராமல் ஒரு தடவை போட்டுக்கணுமா, ஹார்ன் அடிச்சிருக்கணுமா, கீர் மாற்றி இருக்கணுமா, இத்தனை கேள்வி வேணுமா மனுஷ்? நம்ம மனுஷ் இருக்கு. நம்ம யார் ரோட்டில் போகிறோம் அதில் ஏறி தான் மனுஷ் அப்படி போகணும். புரியுதுங்களா? இது வந்து அடுத்த ரோடு, சரிங்களா? ஆமாம், நம்ம ரோட்டில் போகணும். எந்த சூழ்நிலை அடுத்த ரோட்டில் போடக்கூடாது, நிதானமாக இருக்கணும். ஆமாம், ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு போல ஆஃப் பண்ணிடுறது பெஸ்ட்டு. அதே நிறுத்திடுறது மரியாதை, தப்பே கிடையாது. இந்த 3 ஃபாலோ பண்ணால் ஓரளவுக்கு 70% முடிஞ்சிருச்சு. தப்பிச்சிட்டோம், அவ்வளோதான். 70% இல்லை, அதுக்கு 90% முடிஞ்சிருச்சு. முடிஞ்சிருச்சு. எந்த சூழ்நிலை நம்ம ரோட்டில் போகணும், ஆமாம், ஒரே பாயிண்ட். ரெண்டாவது ஆக்சிலேட்டர் கொடுக்கறதுக்கு ஆஃப் பண்ணிடலாம், ஈஸி. அதுதான் பெஸ்ட். நிதானமாக இருந்தால் போதும், அவ்வளோதான். நிதானமாக அந்த நிதானம் ஒன்று இருந்துட்டாலே என்ன, இந்த 3மே நடந்துடும். எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக நடந்துருந்தா நேரம் பட் போடாது. இருந்தாலும் நம்மளை அந்த பயப்படுத்துகிற சூழ்நிலையில சொல்கிறேன். கண்டிப்பாக கண்டிப்பாக நமக்கு வந்து நிதானம் இல்லைங்கிற சூழ்நிலை வந்து ஸ்ட்ரெச்சை பிடிச்சி வண்டி ஆஃப் பண்ணிடலாம், ஈஸி. நம்ம ரோட்டில் அதே தான், அவ்வளோதான். பின்னால் வரவங்களும் புரிஞ்சுக்குவாங்க, ரைட்டு நேரம் போகலாம். சிரமப்படுறாங்க, நம்ம ஒதுங்கி போயிடலாம், அவங்க வாடி போயிடுவாங்க. போயிடுவாங்க. சேதான் இருக்கு, அது உண்மைதான். யாருக்கோ பி கேர்ஃபுல். என்ன சொன்ன அந்த மாதிரி. அந்த பெட்ரோல் பங்க் தாண்டி ஜேஜே நகர் ரைட்டு. ஓகே, நீங்கள் ரிப்பீட்டடாக ஓட்டினீங்கன்னா உங்கள் மைண்டு எல்லாமே செட் ஆயிடும், ஆட்டோமேட்டிக்காக வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீங்கள் எதுவுமே எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய வேலையே இல்லை. நமக்கு ஹெவி லைசன்ஸ் இருக்குண்ணா, ஒரு ஆக்சிடென்ட்னா அதுலேருந்து அந்த பயம் வந்து எழுத்துது, அப்படியே வண்டியை தொடலைங்கண்ணா. ஹெவி லைசன்ஸ் இருக்குண்ணா. ஈச்சரில் போயிட்டு மதுரை பைபாஸில் ஒரு டைம் வந்து ஒரு சின்ன இன்சிடென்ட், கால் கொஞ்சம் ஃப்ராக்சர் மாதிரி. சரியா, அதுலேருந்து தொடர்றதுக்கே மனசு இல்லை. எதையுமே தொடரும், ஒன்லி 2 வீலரோட நிப்பாட்டிக்கிறது. நம்ம யாரும் போறதில்ல. அந்த பயம் வந்து லாங் டைம் இருந்துருச்சு. அப்புறம் அதுக்கான சூழ்நிலையும் அமையல, அது அப்படியே போயிடுச்சு. ஆனா என்னன்னா அப்பயே நான் மறுபடியும் ரெக்கவர் ஆனவனே மறுபடியும் வந்திருக்கணும். அது இப்பதான் தோணுது. என்னையெல்லாம் வந்து நான் ஒரு பஸ்ஸில் போய் நேருக்கு நேர் அடிச்சுட்டாங்க. நான் பஸ்காருக்கு, நான் அதில் வந்து ஆப்போசிட் உள்ள பஸ்கார் வந்து அடிச்சுட்டாரு. எங்கிட்டயே வந்து இந்த ஆட்டாக்கார் உசுரோடு இருக்காருன்னு கேட்டாங்க. என்கிட்டயே வந்து இந்த வண்டிக்காரன் உசுரோடு இருக்காருன்னு கேட்டாங்க. நான் தான் வண்டிக்காரு அப்படின்னு. எப்போங்க? 2010 லெஃப்ட் தாங்க. இப்போ அந்த இன்சிடென்ட் நடந்து 16 வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கு பயந்தா ஒன்று முடியாது. அதெல்லாம் ஒரு எக்ஸ்பீரியன்ஸ், அவ்வளோதான். மோட்டார் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு கடைசி வரைக்கும் ஹார்ன் இன்னும் 10 அது நம்ம ரோடுங்கிறது வரைக்கும். நீ யார் ரோட்டில் போக ட்ரை பண்ணுறது? இந்த ரைட்டு, இந்த ரைட்டு. ஹார்ன் 10 ஸ்டேரிங்கில் தான் ஹாரன் இருக்குது மோனேஷ். நம்ம விரலில் யூஸ் பண்ணலாம் ஹாரனை, தெரிஞ்சுதுங்களா? இப்போ அண்ணாக்கு என்ன ஏஜ் ஆச்சுங்கண்ணா? எனக்கு 37 கேட்டேண்ணா. உங்களுக்குண்ணா 36ங்க. 37க்கும் 36க்கும் வித்தியாசம் இருக்குண்ணா. ஒரு வருஷம் மாறுது இல்லையா? அப்படிலாம் ஒன்றும் இல்லைங்க. இப்போ தான் எனக்கு பர்த்டே செப்டம்பரில் தானே. ஓகே, பட் கீரை என்ன பண்ணுறது? சேர்த்து
சிங்கமா நிக்கிறாரு அவரு. அவரை பார்க்க நாய் அடிவாங்க. மாதிரி. அவர் ஒதுங்கிடுவாருங்கண்ணா. அதான் புரியுது. அது டூ வீலர்லயே நாய் தப்பிச்சுட்டு ஓடிடுங்க. நம்ம மாட்டிக்கோ. நம்ம தான் மாட்டிக்குவோம். அவங்க ஒதுவாங்களா ஒதுங்க மாட்டாங்கன்னு யோசிச்சாதான் சிரமங்க. இந்த வேன் நிற்கிறதுல போங்க, வேனை தாண்டினா ரைட்டு. பட் கட் ரோடு வந்ததில்ல தான் ஹார்ன் அடிச்சிருக்கு நம்மளத்துல. கண்டிப்பாக எடுத்துருக்காங்க. ஏன் இல்லைங்க கை வரமாட்டேங்க ஹார்ன் வச்சு யாராவது வச்சுருக்கேன். வேனை தாண்டி ஒரு ஆட்டோ தாண்டின ரைட்டு. சரிங்களா? ஓகே. இந்த இங்கிலீஷ் சாப்பிட்டு போகணும். அதில் ஏற்றினா அப்புறம் சாப்பிட போகும். இதையும் யோசிக்கணும்டா தம்பி. ஓகே. கடைசி லெஃப்ட்டு திரும்ப ரைட்டு. வண்டி வீட்டுக்கிட்ட போயிடும். ஏன் வீட்டுக்கிட்ட போயிடும். யாரி விட ஹார்ன் அடிச்சிருக்கணும். இந்த அடிச்சிருக்கணுமா அது வரையும் கேட்க கம்பேக். ஓகே, கம்பேக் தான். ஆரன் தான் எல்லாருக்கும் ஆரன். இங்கே ஒரு கட்டு வருது. ரொம்ப கிட்ட போன மாதிரி இருக்கலாம், ரொம்ப தள்ளி போயிட்டோம். தப்பு இல்லை, கிளியர் தான் போகலாம். பாட்டுறீங்கண்ணா. ஆமாண்ணா. அந்த இடத்துல அந்த இடம் யாருக்குண்ணா? அது ரெண்டுக்கு பிடிச்சிருக்குங்க. சொல்லுங்கண்ணா. ரெண்டுக்கு நான் வாடகைக்கு பிடிச்சிருக்கேன். நீங்க தான் பிடிச்சிருக்கீங்களா? ஆமாம். அப்போ 4-5 கார் நிற்குதுங்க. எல்லாம் என் வண்டி தாங்க. அதெல்லாம் செல்ஃப் டிரைவிங் கொடுக்குறது. ஓ அப்படிங்களா? ஆமாம். சரி சரி. ஆனால் எனக்கு இது வந்து பார்ட் டைம் ஜாப் தான். ஓ அப்படிங்களா? என்னோட மெயின் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்டோ கம்பல்சரி. ஓ நம்ம ஏரியாவில் வாடகைக்கு ஓட்டுறது, வேஸ்ட் விடுவர்களுக்கு கம்பெனிகளுக்கு வாடகைக்கு ஓட்டுறது சரி சரி. மெயின் அது. ரெண்டாவது செல்ஃப் டிரைவிங் கார் கொடுக்குறது, அதுக்கப்புறம் அந்த வண்டி வாங்குறது விற்கிறது. ரைட். இதுகளுக்கு இடையில இந்த டிரைவிங் கிளாஸ். அவரை பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. நம்ம இங்கே போகிறோம் பார்க்குற மாதிரி தான் இருக்குது. அவர் வந்து முன்னாடி பின்னாடி நமக்கு முன்னால் இன்னொரு வேன் நிற்குதுங்க. நம்ம அவரை பார்த்தோம்னா வேனில் இடிச்சிடுவோம். அவரை ஒரு செகண்டு தான் அந்த கேப்புக்குள்ளே நம்மளால் போக முடியும்னா அந்த வேலையை செய்யணும். இல்லைன்னா நிறுத்திட்டு அண்ணா கொஞ்சம் நவுத்திங்கன்னு சொல்லிடணும். ஓகே. நான் சொல்ல முடியாது, ரிஸ்க் எடுக்கக்கூடாது. எனக்கு தெரிஞ்சு நானாக இருந்தால் நீ பாட்டி கொஞ்சம் தள்ளுங்கன்னு சொல்லியிருப்பேன். அவ்வளோதான், அதுதான் பெரியாதுங்க. கொஞ்சம் தள்ளிக்கிங்க, வேலை அவங்க நவுந்துருவாங்க. அதாவது நம்ம அதை சொல்லாமல் ஏன்னா லெஃப்ட் சைடில் வண்டி இருக்குங்க. இந்த ரிஸ்க் எதுக்கு? அவங்க நகர்த்தி விட்டா வேலை வேலை முடியும். முடியும். அதில் போயிடும் அப்படின்னு அதை மீறி அவங்க சொன்னாங்கன்னா சரி, பேசுறதுக்கு வழி இல்லை. கார் போன பஸ் போனப்போ நம்ம நகர்ந்துக்கலாம். அதே தான். ஸ்பீடு வந்துச்சு. இப்படி அதில் போய் பைக் இல்லை. ஹார்ன் அடிக்கலாமா? அதாவது யாரும் இல்லை நினச்சேன். எங்கண்ணா இதுக்குள்ளையா? இல்லை, நீங்கள் குறுக்குள் இருக்குது. ரைட்டில் என்ன ரைட்டு? 5 காருமே நீங்கள் ரெண்டுக்கு தருவீங்களா? ஆமாங்க. ஓகே, அவ்வளோதான். ஓகேண்ணா. ஓகே, அப்படின்னா நான் ரிவல்ஸ் பண்ண முடியல.